இதெல்லாம் குடிக்கிற தண்ணி. நல்ல உச்சி வெயில் பா, இப்படி சுட்டு இறக்கிது. எங்கள் மூத்தார் பையன் துணி தைக்க கொடுக்க போயிருந்தாங்க. கொடுத்தாடா? பசங்கள்லாம் லீவில் விளையாடிட்டு இருக்காங்க. ஐயோ, பையன் வந்துட்டு அரிசி நாடியை கீழே போட்டாச்சு. இது குறுமிளகு, நம்ம மிளகு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் குறுமிளகுன்னு சொல்லுவாங்க கேரளாவில். நல்லா விளைஞ்சிருக்கு, சீசன் நினைக்கிறேன். ஆனால் இது எங்கள் வீட்டில் விளையில, இது பக்கத்து வீட்டில் விளைஞ்சிருக்கு. பார்க்கவே நல்லா இருக்குல்ல. அது காஞ்சி போன மிளகுலாம் வர இருக்குது, அறுவடை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பாதி காஞ்சி இருக்குது. இது அவங்க வீட்டு தோட்டம். பக்கத்து வீடுனா நம்ம ரிலேட்டிவ் தான். வாழைக்கொலை வேறு பாருங்களேன், எவ்வளோ பெருசாக இருக்குது. நாடன் காய் அது. இந்த கேட்டை தாண்டி போனால் நம்மளுடைய இடம்தான். இது பாடம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். எங்கள் மூத்தார் இங்கே வந்துட்டு மீன் பண்ண வைக்கலான்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காரு. அது ஃபுல்லாக நம்மளோடது தான். போகிற வழி இது. அங்கே பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போகுது. இங்கேருந்து பார்த்தா நல்லா தெரியும் ட்ரெயின். நல்லா பச்சை பசேன்னு இருக்குல்ல. மலைக்கு அடிவாரத்தில் இருக்குது வீடு. சூப்பராக இருக்கும் நைட்டெல்லாம். மழை சீசனில் இன்னும் கூட நல்லாயிருக்கும். இப்போ எப்படி புல்லெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் நம்ம இடம்தான். நம்ம இடம்னா நான் சித்திங்க இடங்க, அதாவது நம்ம இடம் தான் சொல்லிக்கணும். நல்லா இருக்குல்ல. முன்னாடியெல்லாம் வந்துட்டு குத்தகைக்கு விட்டுருந்தாங்க. முள்ளங்கிலாம் போட்டிருந்தாங்க, வெண்டைக்காய்லாம் போட்டிருந்தாங்க. அப்போ அவங்க நமக்கும் கொடுப்பாங்க. இப்போ இல்லை. நடக்கு.